கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்று தேவனூர் அப்படின்ற ரொம்ப அழகான தலம். இந்த இடத்துக்கு 3 திருப்புகழ் பாடியிருக்கார் நம்ம அருணகிரி சுவாமிகள். ரொம்பவே அழகா தேவனூர் வரு தேவர்கள் காத்த பெருமாள் என்றார். தேவனூர்ன்ற பேர்லேயே தேவர்கள்னு வருது. தேவர்களை சிறை மீட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான். அதை நினைவு கூர்ந்து ரொம்ப அழகாக பாடுறார். இன்னொரு திருப்புகழ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும்னு ஒரு திருப்புகழ் பாடுறார். சில வார்த்தைகள் ஞானியர்கள் மறுபடியும் 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 சொல்ல வைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் மந்திர வார்த்தைகள். அதற்கான நன்மைகளை அது கொடுக்கும். உதாரணத்துக்கு ஏதோ இடத்துல நமக்கு ட்ரிப்ஸ் ஏறுது, ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த ட்ரிப்ஸ் ஏறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நலம் திரும்பும், கொஞ்சம் ஆரோக்கியம் வரும், தெம்பு வரும். இப்போ போயிடுச்சு, இந்த சொட்டு தான் போய் இங்கே போகுது கைக்கு, இப்போ இங்கே வருது, கழுத்துக்கிட்ட வந்துடுச்சு, தலைக்கு போயிடுச்சு, பிரெயின்லாம் தெரியாதுல்ல. நம்ம பாட்டுக்கு அந்த கையை கொடுப்போம், ஒரு சொட்டா ட்ரிப்ஸ் விழும், யார்கிட்டையாவது பேசுவோம், இல்லை தூங்குவோம், இல்லை உட்காந்துட்டு எதையோ நினைப்போம். ஆனால் அந்த ட்ரிப்ஸ் எப்படி அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணுதோ அதுபோல் சில பாடல்கள் மந்திர சொற்கள். ரஹன பவச ரஹ ரிஹன பவச ரி 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 வீண பவச ரஹன வீரான மோனம இப்படின்னு இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பொருள் தெரியாது. ஆனால் அந்த பொருள்களுடைய எழுத்துக்கள், அக்ஷரங்கள் அந்த சக்தி வாய்ந்த அருளை தரும். இது மாதிரி இன்னொரு அருணகிரியார் புகழ் பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் 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 என்று போதி 6 தடவை ஆறுமுகம்னு பாடுறார். இந்த இடத்துல 5 5 6 6 அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அதில் வரக்கூடிய எழுத்துக்களை வைத்து பாடுகின்றார் என்றால் அதில் ஏதோ ஒரு உட்பொருள் இருக்குது. அதற்கான மந்திர சக்தி நமக்கு அடையும். இன்னொரு பாடல் தாரகாசுரனை முருகப்பெருமான் வதைத்த அந்த வீரத்தை. இன்னொரு திருப்புகழ்னு 3 திருப்புகள். சுந்தரரால் பாடல் பெற்றவர் தேவனும். அம்பாளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கமலேஸ்வரின்னு. அம்பாளுக்கு ரொம்ப அழகு. அவர் கூட இருக்கிற சுவாமிக்கு நாகநாதீஸ்வரர்ன்றது பேர். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு சமயத்தில் நடந்த போர், நவாப் அரசருக்கும் அங்கே இருந்த தேசிங்கு ராஜா இவர்களுக்கெல்லாம் அங்கே பெரிய போர் நடந்திருக்கு. அந்த போரில் மிக மிக சிதிலம் அடைந்த ஆலயத்தில் இந்த ஆலயம் ஒன்று. சிற்பங்கள் உடைக்கப்பட்டன, தூண்கள் உடைக்கப்பட்டன, கோயிலில் பல இடங்களும் அழிக்கப்பட்டு பல காலம் பல அருளாளர்கள் வணங்கிய தேவர்களுக்கு அருளி செய்த முருகப்பெருமான் இங்கே குடியிருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு பூஜைகளே இல்லாமல் இருந்தன அப்படின்றத பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அண்மையில் 2016 தேவனூர்ன்ற இந்த ஆலயத்திற்கான மறுபடியும் எல்லா விஷயங்களையும் மாற்றணும் அப்படின்னு குடமுழுக்கு விழான்ற கும்பாபிஷேகத்தை மத்திய அரசு செய்து அங்கே மறுபடியும் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ அந்த கும்பாபிஷேகம் பொழுது, சீரமைக்கும் பணியின் பொழுது பூமியிலிருந்து தோண்ட தோண்ட நடராஜர் மூர்த்தமாகட்டும், சோமாஸ்கந்தர் ஆகட்டும், இப்படி பல பல பழம்பெரும் தெய்வ சிற்பங்கள் கிடைத்தது. இதெல்லாம் சரிங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் தலங்களை தரிசித்த நாம் இப்போ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்து விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள தலங்களை தரிசனம் செய்கின்றோம். அதனால் இது அந்த கடலூர் விழுப்புர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரொம்ப பக்கம்தான். பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டுன்னு அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த சேத்துப்பட்டு விழுப்புரத்துலேருந்து சேத்துப்பட்டு செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த தேவனூர் அப்படின்ற ஆலயம். இன்று பலரது முயற்சியால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களும் வந்துவிட்டது. ஆனால் சுவாமியினுடைய திருவுள்ளம் 3 திருப்புகழை நமக்கு காப்பாற்றி கொடுத்துட்டார். அதனால் இந்த திருப்புகழை பாடி இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசித்து நாம் வணங்க வேண்டும். சிற்பக்கலைகளெல்லாம் இழந்துட்டோம், ஆனால் முருகப்பெருமான் இன்றும் அங்கே அருளாட்சி செய்கின்றார். அதனால் தேவனூர் வாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பன்னிருகை வள்ளலின் அருளை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.